नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा शिवासादि गौरभक्तवृंद सुनो हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा அனைவருக்கும் பணிவான வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரம் நடத்திட்டு இருக்கோம்? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சா? வெரி குட். ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய இருக்கக்கூடிய இடம், நம்முடைய பூமி என்னது, நம்ம நினைக்கிறோம் நமக்கு சொந்தம்னு சொல்கிறோம். நமக்கு என்ன உண்மையாக இருக்கா? நம்ம சொந்தம், உண்மையாக நமக்கு தான் சொந்தம். ஆனால் உண்மையிலே யாருக்கு சொந்தம்? அது பகவானுக்கு. பகவான் ஏன்னா சொல்றார், பூமியிலோ அவனோ வாயு கம்மனோர் புத்தி ஏவச அகங்கார இதயமே பின்னா பிரதிஷ்ட. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த ஜடசக்திகள். என்னிடமிருந்து பிரிந்த ஜடசக்தி. இதெல்லாம் அவரு தான். ஆனால் அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு. இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து பாடுறோம், அதை டேப் எடுக்கிறாங்க. அந்த டேப் எடுத்து என்ன செய்கிறாங்க? வெளியே எங்கே வேணாலும் பாடுறோம். அப்போ நான் இங்கே பாடுறேன், ஆனால் அது எங்கே பாடுது? அதுவும் யார் தான் பாடுறேன்? என்னுடைய குரல் தான். ஆனால் அதில் யார் இல்லை? அது யாரு? என்னுடைய குரல், என்னுடைய சக்தி அது. ஆனால் அது யார் இல்லை? ஆனால் நான் இங்கே இருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த பாட்டு பாடுறோம், அதே பாட்டு பாடுறோம். சினிமா பாட்டு பாடுறேன், சினிமா பாட்டு பாடுறோம். என்றைக்கும் ஒரு நாள் எழுதிருப்பார். ஆனால் டெய்லி பாட்டு கேட்குறோம்னா அவர் பாடினவர் எங்கே இருக்காரு? அவர் எங்கே இருக்காரு? ஆனால் நம்ம எங்கே கேட்குறோம்? மதுரையில் கேட்குறோம், திருநெல்வேலி கேட்குறோம், எல்லா ஊர்லேயும் நம்ம கேட்குறோம். அப்படின்னா அது வந்து அவருடைய குரல் தான். ஆனால் அவர் தனியாக இருக்காரு. அவர் எங்கே இருக்காரு? புரியுதா? அதே தான் பகவான். அவர் பகவானுடைய இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. அவருடைய பிரிந்த சக்திகள் பூரா நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. யார்கிட்ட கொடுத்துருக்காரு? நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ இதை வந்து நாம் என்ன செய்யணும்? அதை பராமரிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அதை உபயோகப்படுத்தணும். நமக்கு தேவைகள் இருக்குது. நமக்கு தேவைகளுக்கு என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். எல்லா தேவையும் இந்த 5 பொருளுக்குள்ளே தான் வரும். எந்த 5 பொருள்? இப்போ நீங்கள் என்ன பொருள் தயாரிக்கிறீங்க? இப்போ பை தயாரிக்கிறீங்க. பை தயாரிக்க என்ன வேணும்? நூல் வேணும். நூலுக்கு என்ன வேணும்? பஞ்சு வேணும். பஞ்சு எங்கேருந்து விளையுது? இயற்கை வேணும். பூமியிலேருந்து வருது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒரு பையை தயார் பண்ணோம்னா வேண்டிய மூலப்பொருள் எங்கேருந்து வருது? பூமியில் தான் வருது. பூமி யாருக்கு சொந்தம்? பகவானுக்கு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் என்னது? இப்போ அங்கே தான் பிரச்சனை வருது. அங்கே தான் எல்லாரும் என்ன வருது? இது என்னது? இது பகவான் என்ன சொல்கிறாரு? இது எல்லாமே யார் இதுங்கிறாரு? அவர். என்னுடைய சக்திகள் உங்களுக்கு நினைஞ்சிருக்கேன். நமக்கு தேவை, அதை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம என்ன செய்யணும்? அது அப்போ பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளை நம்ம யாருக்கு கொடுத்தாகணும்? இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறோம், என்ன கட்டுறோம்? வரி கட்டுறோம். ஏன் கட்டுறீங்க? நம்ம தானே வியாபாரம் பார்க்குறோம், நம்ம தானே முதல் போட்டிருக்கோம், நம்ம தானே வியாபாரம் லாபம் சம்பாதிக்கிறோம். ஆனால் என்ன கட்டுறோம்? அப்போ தான் உங்களுக்கு அங்கீகாரம் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணி வரி கட்டாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட் எழுதிட்டே போயிடுவான். இல்லீகல் அங்கே ரைட். கவர்மெண்ட் என்ன செய்வாங்க? அதை எப்போ வேணால் டேக்கலாம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டினா தான் அது என்ன ஆகுது? அங்கீகாரம் ஆகுது. அதனால் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கார்பரேஷன் என்ன கட்டுறீங்க? இந்த இடம் உங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் கார்பரேஷன் ஏன் கட்டணும்? சொல்லுங்க. என்னப்பா புரியுதா இல்லையா? நம்ம தான் வியாபாரம் பண்ணுறோம், நீ தான் காலையிலேருந்து வியாபாரம் பண்ணுற, வேலை பார்க்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன செய்யணும்? ஏன் இதெல்லாம் தேவையா?
நம்ம மனசு சொல்லணும் தேவையில்லாமல் பண்ணலாம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? நீ என்ன செய்யணும்? வேலை பார்க்கணும், அதுக்கு ஃபார்ம் பண்ணணும். அந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஜிஎஸ்டிக்கு எத்தனை 20,000 என்ன செய்யணும்? அதெல்லாம் யார் செய்யணும்? இல்லை கவர்மெண்ட் செய்யுமா நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் செய்யல என்ன வரும்? அப்போ செய்ய வேண்டிய கடமை யாருக்கு சேர்ந்தது? கரெக்ட். அப்போ பொறுப்பு யாரை சேர்ந்தது? நம்மளை சேர்ந்தது. அதே தான் சாஸ்திரங்களும் பொறுப்பு யாரை சேர்ந்தது? நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் அதான் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணால் ஜிஎஸ்டி என்ன சொல்லுங்க நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். லேபர் ஆக்ட் என்ன சொல்லுங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஎஃப் என்ன சொல்லுங்க நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இஎஸ்சி என்ன சொல்லுங்க நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். நான் உண்மையாக போயா நான் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப தெரியாதுன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட் வந்து பெனால்ட்டி போட்டு அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கடமை யாரும் சேர்ந்தது? நம்மளுக்கு. அதே தான் புரோபாத சொல்கிறாரு, சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாரும் சேர்ந்தது? நம்மளும் சேர்ந்தது. உதாரணம் சொல்கிறார் புரோபாத அடிக்கடி. என்ன உதாரணம் சொன்னால், இப்போ நெருப்பு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ சின்ன பிள்ளை போகுது, சில நேரம் போகுது, அதை தொட்டால் அது என்ன செய்யணும்? இது சின்ன பிள்ளை தான் சொல்லிட்டு சுட முடியுமா? அதனுடைய சோபம் தான் சுடும். இல்லை சின்ன பிள்ளை போயிருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? பிள்ளைய பாதுகாக்கணும். அப்போ நான் வந்து தெரியாமல் சுட்டேன்னு சொல்லிட்டு நெருப்பு சுடாமல் இருக்குமான்னு. அதே மாதிரி தான் சாஸ்திரங்களை நாம் தெரிஞ்சுக்கணாமல் நான் வந்து இருந்துட்டேன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகளை யார் அனுபவிக்க வேண்டியிருக்கு? நம்ம தான் அனுபவிக்குது. யார் அனுபவிக்க வேண்டியிருக்கு? அது வந்து இன்றைக்கி யாருக்கும் தெரியலை. இன்றைக்கி யாருக்குமே தெரியல. தெரியாமல் நம்மளும் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். எப்படி இன்றைக்கி நமக்கு சட்டம் தெரியலைன்னா யார்கிட்ட போகிறோம்? இப்போ லேபர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனா நீ யார்கிட்ட போகிறீங்க? லேபர் ஆஃபீஸரு, லேபர் லாயர்கிட்ட போய் என்ன செய்றீங்க? டிஸ்கஸ் பண்ணுறீங்க. என்ன செய்றீங்க? நான் இப்படி பண்ணியிருக்கேன், அங்கேருந்து நோட்டீஸ் வந்திருக்கேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும்? கேட்குறோம். அப்போ இன்கம் டேக்ஸ் ஆடிட்டு யார்கிட்ட போகிறோம்? ஆடிட்டு போய் என்ன செய்யணும்? கேட்குறோம். நமக்கு தெரியல, ஆனால் என்ன செய்யணும்? அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்கு யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணும்? குரு. ஆனால் யாரும் என்ன செய்யலை? போகல. ஆன்மீகத்தில் மட்டும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா கோயிலுக்கெல்லாம் போகிறோம், சாமியெல்லாம் போகிறோம், ஆனால் யார்கிட்ட போகல? குரு கிட்ட போகிறோம். அங்கே தான் பிரச்சனை வருது. அங்கே தான் வருது பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு காலையில் தான் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சேன். ஏன் குருட்ட போகணும்? ஏன்னா இந்த பௌதிக விஷயங்களில் எல்லாமே ரெட்டைகள் இருக்கும். என்ன இருக்கும்? ரெட்டைகள் என்ன? இன்பம், விருப்பு, மானம், லாபம். ஏன்னா இந்த பௌதிக உலகத்துடைய தன்மை அப்படிதான். அப்போ நமக்கு என்ன வருது? ரெண்டுமே வருது. வருதா இல்லையா? இப்போ துன்பம் வந்து உங்களுக்கு கேட்டால் வருது, அதுவே வருது. ஏன் வருது நமக்கு தெரியாது. என்ன நம்மளோட ட்ரம்பு நாக்கிலேருந்து ஒரு 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 வரியை போட்டு விட்டோன்னா நிறையா மில்லுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அவர் அங்கே இருப்பார், அவரை நாக்கில் அறக்கரை ஏறிட்டான்னு வச்சுங்க, அது ஒரு வார்த்தையை போட்டு விடும். இங்கே நிறையா தொழில்காரங்க என்ன வந்துருச்சு? இப்போ தான் கேட்டேன், இப்போ பிறகு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு அமெரிக்கா கட்டுறோம், நாங்கள் 1% தான் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல்லாக அமெரிக்காவில் நம்மள என்ன வரும்? இப்போ அவர் கேட்டாரா? கேட்காம என்ன வந்துருச்சு? இந்த மாதிரி பௌதிக தளத்தில் வந்து என்ன வரும்? இன்பமும் துன்பமும் நமக்கு என்ன வருது? ரெட்டை. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? குழப்பமாயிடும். நம்ம என்ன ஆயிரும்? அப்போ குழப்பம் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது நமக்கு தெரியாது. அப்போ அந்த குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு தான் நீ ஒரு குருட்ட போய் என்ன சரணடையணுங்கிறார். அதுதான் அர்ஜுன்கிட்ட சொல்கிறார், கற்பனைய தோசோ தாசோவோ. அதாங்க அவன் வந்து குழப்பம் ஆகிட்டான். அவன் ஆயிட்டான், குழப்பம் ஆகிட்டான். சண்டைக்கெல்லாம் வந்துட்டான். ஆனால் வந்து இப்போ என்ன செய்யல, சண்டை கூட நான் என்ன ஆரம்பிக்கிறேன், நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன். கிருஷ்ணன் சொன்னார், நோ நீ என்ன செய்யணும்? உன் கடமையை நீ என்ன செய்யணும்? செஞ்சாகணும். அதனால் நமக்கு என்ன இருக்குது? கடமையெல்லாம் இருக்குது. பட் எப்படி செய்யணும், எப்படி, அதை தான் அர்ஜுனன் சொல்கிறேன். அதுதான் என்ன சொல்கிறாரு? ஏன்னா அவன் கடமை செய்தான் வந்துட்டான். பட் அவன் குழம்பிட்டான். குழம்பும் போது அவனுக்கு தெரியலை.
அப்போ தான் வந்து கிருஷ்ணர் என்ன ஆகிட்டான், சன் நினைட்டான், என்ன ஆகிட்டான். அது ஒரு நண்பனாக பேசிகிட்டு இருந்தான், உறவினராக பேசிட்டு இருந்தான், எல்லாமே அவன் இருக்கான், நண்பனாகவும் இருக்கான், அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கான், மச்சனாக இருக்கான். அந்த பேச்சு வேறு, அந்த பேச்சு. இப்போ என்ன ஆகிட்டான், இப்போ வந்து நான் சரண சீடன், எனக்கு நல்லது எது கெட்டது எது நீ தான் என்ன செய்யணும் சொல்லிக்கணும். அப்போ அவன் என்ன ஆகிட்டாங்க. அப்போ தான் கிருஷ்ணன் வந்து ஆசிரியர் நிலையை ஏற்று சொல்ல போகிறார். என்ன நிலையை ஏற்கிறாரு, எனக்கு கிருஷ்ணர் மட்டும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுவார். அண்ணனுக்கு அண்ணனாக இருப்பார், தம்பிக்கு தம்பியாக இருப்பார், அப்பாவுக்கு அப்பாவாக இருப்பார், காதலனுக்கு காதனாக இருப்பார், குருவுக்கு குருவாக இருப்பார், சீடனுக்கு சீடனாக இருப்பார். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் யார்கிட்ட இருக்கும். அதனால் கிருஷ்ண அவதாரம் வந்து பூர்ண அவதாரம். என்ன அவதாரம், மற்ற அவதாரம் வருவோம் முடிச்சுட்டு போயிடுவார். இப்போ நரசிம்மர் வந்தார் முடிச்சார், முடிச்சுட்டு வந்துட்டார். வாமனர் வந்தார் வேலை முடிச்சிட்டாரு, என்ன செய்வார், போயிடுவார். ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பூர்ண அவதாரம் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம். அப்போ இங்கே வந்து குருவாக வர்றாரு, இங்கே வந்து யாராக வர்றாரு, அர்ஜுனுக்கு வந்து யாரை ஏற்றிட்டாரு, குருவாவை ஏற்றிக்கிட்டு தான் அப்பா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். அப்போ என்ன சொல்றாரு, நீ வந்து செயலிருந்து விலகக்கூடாது, செயலை செய்யணும், எனக்காக செயல்படுது. யாருக்காக, யாருக்காக, ஏன்னா அப்போ தான் அவன் சொல்கிறார், அர்ஜுனன் சொல்கிறார், நீ வந்து அறிவாளியை பூரா பேசுகிற, ஆனால் நீ யாரும் இல்லை. இப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கோம், நம்மள என்ன செய்வோம், ரொம்ப புத்திசாலியாக பேசுவோம். அதை கிருஷ்ணன் சொல்கிறார், நீ அறிவாளி போல பேசுகிறப்பா, நீ யாரும் இல்லை. அறிவாளில் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட உலகம்னா என்ன, ஆத்மானா என்ன, ரெண்டுக்கும் உண்டான ஆண்டவர் யார் என்பது எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் தான் உண்மையான அறிஞன்றார். அவன் தான் உண்மையான யார். இந்த ஜட உலகம்னா என்ன, ஆத்மானா என்ன, இரண்டுக்கும் உண்டான ஆளுநர் யார் என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் தான் யாரு, உண்மையான அறிஞன். இப்போ நம்ம படிச்சிருக்கோம்னா என்ன, அது சோகால்டு அறிவு. என்ன அறிவு, ஏன் அதில் என்ன இருக்கும், குறைபாடு இருக்கும். நம்முடைய அறிவில் என்ன இருக்கும், ஏற்கனவே கேள்விப்பட்டீங்களே, எத்தனை குறைபாடு இருக்கு நம்மகிட்ட, படிச்சிருப்பீங்களே, 4 விதமான குறைபாடு. என்னென்ன குறைபாடு, வெரி குட், வெரி குட், வெரி குட். புலன்கள் குறைபாடு 4, அவ்வளோதான். புலன்கள் குறைபாடு, மாயைக்கு கட்டுப்படுதல், ஏமாறும் குணம், ஏமாற்றும் குணம், 4 தான். இன்னும் ஒன்று முக்கியமான ஒன்று விட்டீங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், தவறு பண்ணுவோம். தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்யும் இயல்பு இருக்கா இல்லையா, இல்லையா, புரியுதா. 4 விதமான குறைபாடு உள்ளது யாரு, மனிதர்கள். ஏமான குணம், ஏமாற்று குணம், புலன்கள் குறைபாடு, மாயால் கட்டுப்படுத்துதல், தவறு செய்யும் மனப்பான்மை, தவறு செய்யும் மனப்பான்மை. அந்த தவறு செய்யக்கூடிய இயல்பு எல்லாத்தையுமே இருக்கு. அதனால நாம் செய்யக்கூடிய செயலில் என்னதான் வருது, குறைபாடுகள் இருக்கு. ஆனால் யார்கிட்ட குறைபாடு கிடையாது, பகவான்கிட்ட குறைபாடு கிடையாது. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லுவோம். குறை ஒன்றும் இல்லாத அவர்கிட்ட வந்து என்ன கிடையாது, அவருடைய நாலேஜை வந்து குறையே கிடையாது. அப்போ அந்த நாலேஜை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அந்த நாலேஜை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நம்ம செய்கிற என்ன வராது, குறைகள் வரும். அதுதான் அர்ஜுனன் சொல்றார், அப்பா நான் சொல்றது நீ கேட்டு அதன்படி நீ நடந்துட்டீங்கன்னா உனக்கு என்ன வராது, பிரச்சனைகள் வராது. ஆனால் நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ என்ன செய்யற, பல விஷயங்களை செய்யப்படும் போது உனக்கு என்ன வரும், குறைபாடுகள் வரலாம், இரட்டைகள் வரலாம், என்ன வரலாம். நம்ம செய்யணும், வியாபாரம் செய்யணும், அது என்ன வருது, லாபம் வருது, நம்ம லாபம் வரும்னு நினைச்சு போவோம், அது என்ன வரலாம், நட்டம் வரலாம். இது நம்ம கையில் கிடையாது, நம்ம கையில் கிடையாது. அப்போ யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதான் சொன்னேன், இப்போ நம்ம எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அது நினைக்கிறோம். அப்போ ரிசல்ட் போனால் யாருக்கு வரணும்னு நினைக்கிறோம், நமக்கு வரணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பரிசு எழுதிடுவாங்க. நம்ம கேட்போம் எப்படி எழுதி, சூப்பராக எழுதிருக்கேன், எப்படி, எப்போ தெரியும், எப்போ தெரியும், ரிசல்ட் வரும்போது தெரியும். நான் நல்லா தான் எழுதுறேன். அப்போ இவனை காட்டுல ஒருத்தன் அதானே
இப்போ இவன் என்ன நினச்சிருப்பான், நான் ஃபஸ்ட் ரேங்க் வந்து நினச்சிருப்பான். இப்போ வேற ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? இவரை காட்டு ஒருத்தன் அது யாருக்கு தெரியும்? வாத்தியாருக்கு தெரியும். அதே மாதிரி தான் நாம் செய்கிற செயல்களுக்குள்ள பிரச்சனை யாருக்கு தெரியும்? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபுல் விளைவும் எனக்கு வேணும், ஃபுல் ரிசல்ட்டும் நம்ம பிள்ளை சொல்ல முடியாது. எப்படா நான் ஃபஸ்ட் மார்க் வந்துருப்பேன். எப்போ தெரியும்? ரிசல்ட் வரும்போது தெரியும். ஏன் ரிசல்ட் எப்போ தெரியும்? வாத்தியாருக்கு தெரியும். இவன் எப்படி எழுதியிருக்கான், 50 பேர் இருக்கானா 50 பேர் என்ன எழுதியிருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அதே மாதிரி தான் எல்லா காரணங்களுக்கும் அவர் தான் காரணம். ஆனால் விளைவு மட்டும் யார் வாங்கி நினைக்கிறோம்? இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா காற்று வேணுமே, அந்த காற்று கூட யார் தான் கொடுக்குறா? பூமி, அப்புறம் வாயு. வாயுட யாரு? காற்று. யார் கொடுக்குறா?